ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீசனுக்கு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பொதுவாக நிறைய பிள்ளைகள் வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி தேங்காய் சாதமாக எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை செய்கிறதுக்காக பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இது கூடவே ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்க்கும் போது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியஸாக இருக்கும். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு தான் இது கூட சேர்த்துருக்கேன். இது கூடவே கடலை பருப்பும் சேர்த்துருக்கேன். அதாவது ஸ்பூனுன்றது பெரிய டேபிள் ஸ்பூன் இல்லை, சின்ன ஸ்பூனு. நம்ம கடுகு சீரம்லாம் எடுத்து போட வச்சுருப்போம்ல, அந்த ஸ்பூனில் தான் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது பண்ணி எடுக்கணும், இல்லை கரிஞ்சிரும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக கறிவேப்பிலையுமே நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டாலே போதும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுமே இது கூடவே கொஞ்சமாக நான் வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு இருந்தாலும் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா பிள்ளைங்களாம் நிறைய பேர் வேர்க்கடலை முந்திரி பருப்புலாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸோடு நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது கூடவே காய்ந்த மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப காரமாக இருக்காது. பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்புமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இது ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரை முடி தேங்காய் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க லைட்டாக. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அவசியம் கிடையாது. லைட்டாக அதனுடைய பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்குங்க. ஸோ ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹஸ்பண்டுக்கு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது கூட உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தை நான் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டும் சேர்த்துக்குங்க. உப்பு பற்றினா உப்பு லைட்டாக சால்ட்டு மட்டும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டி அண்ட் எம்மியான சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு டேஸ்டியான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.